ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாதிரணம் மகாபரிவாதிரணம் மகாபரிவாதிரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் குரு என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 183லேருந்து ஆரம்பிக்கிறது. இந்த விதமாக குருவையே சகலமுமாக நினைத்து பக்தி பண்ணி வந்தால் ஞானம் கதிமோக்ஷம் என்று ஒருவன் தவித்து வேண்டிக் கொள்ளாவிட்டாலும் ஈஸ்வரனே அவற்றை அனுகிரகம் செய்து விடுவான். இவனுடைய கர்மாவையும் பார்த்து ஈஸ்வரன் செய்வது என்கிற போது, சோதனைகள் வைக்கும்போது, டிலே பண்ணி கொண்டே போகும்போது குருவின் சகாயம் இதையெல்லாம் சமாளிப்பதற்கு பெரிய பக்கபலமாக இவனுக்கு உதவும். அதாவது குருவின் மனசு என்பது ஈஸ்வரனுக்கு வேறே மாதிரியாக கொஞ்சமோ நிறையவோ இருக்கிறதில் அவனுடைய விளையாட்டிலே பரம அனுபூதிமான்களாக இருக்கப்பட்டவர்களுக்கு கூட கருணா நிமித்தமாகவே கொஞ்சம் பேதமாக தங்களுடைய தனி மனசு மாதிரி ஒன்று இருப்பதுண்டு. அனுபூதியிலே ரொம்ப மேலே போகாத குருக்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாகவே துவைதபாவம் இருக்கும். இப்படி கொஞ்சமாகவோ நிறைவாகவோ இருக்கிறதில் குருவானவர்கள் சிஷ்யனின் கர்மாவுக்காக சோதனை டிலே என்று ஈஸ்வரன் ரொம்பவும் செய்து விடாமல் அவனுடைய பிகாஃபில் தாங்களும் ஈஸ்வரனும் பிரார்த்திப்பார்கள். தங்களுடைய தபோசக்தியும் அதற்காக கொடுப்பார்கள். தங்களிடமே கூட சிஷ்யனின் கர்மாவை டிரான்ஸ்ஃபர் செய்து கொண்டும் உபகரிப்பார்கள். ஈஸ்வரனிடம் நேராக பேசி பழகக்கூடியவர்களானால் அவனிடம் சிஷ்யனுக்காக மன்றாடுவதிலிருந்து மிரட்டுவது வரை எல்லாமே செய்வார்கள். முன்னமே கதைகள் சொன்னேன். குரு சிஷ்யர் இருபெரும் தர்மங்களின் உருவகம். குருவே ஈஸ்வரன் என்று ஏகபக்தி செய்யாமல் ஈஸ்வரன் குரு என்று 2 பேரையும் ஒருவன் பக்தி செய்யும் போது இப்படியெல்லாம் இவன் செய்யும் சுஸ்ரூஷை சாதனை ஆகியவற்றோடு அவர் பல தினசில் இவனுடைய பிகாஃபில் செய்வதும் சேருமென்றாலும் அவர் ஒருவரே ஈஸ்வரன் உட்பட சகலமும் என்று அவன் இருக்கும்போதே அவருடைய சகாயம் பூர்ணமாக கிடைக்கும். அவர் இப்படி செய்வது தன்னிடமே அவன் ஏகபக்தி செய்கிறானே என்பதில் தற்பெருமையால் அல்ல. எல்லா தர்மங்களுக்கும் மேலாக சரணாகத ரட்சணத்தை தானே சொல்லியிருக்கிறது. அந்த தர்ம பரிபாலனார்த்தமே அவர் தன்னையே எல்லாமாக நினைத்து சரணாகதி பண்ணிவிட்ட சிஷ்யனின் உத்தாரணத்துக்காக தாமும் தம்மாலான எல்லாம் பண்ணுவார். 2 பெரிய தர்மங்கள், ஒன்று சரணாகத ரட்சணம், இன்னொன்று சைனன்றி மறவாமை. முதலாவதின் பர்சானிஃபிகேஷனாக உருவமாக இருப்பது குருவின் லட்சணம். இரண்டாவதின் பர்சானிஃபிகேஷனாக இருப்பது சிஷ்யனின் லட்சணம். சரணாகத ரட்சணத்தின் உச்சிக்கு போய் சிஷ்யனை காப்பாற்ற குரு கடமைப்பட்டிருப்பது அவரே சகலமும் ஈஸ்வரன் உட்பட என்று சிஷ்யன் நினைக்கும் போதுதான். அதனால் நான் சொன்ன 3 பாவங்களில் ஒன்றாக அனன்யமான குரு பக்தி செய்யும் போது இவனுடைய சாதனாபலம் 1 பங்கு என்றால் குரு இவனுக்காக செய்வது 100 பங்கு 1000 பங்காக இவனை பலப்படுத்தி ஒரே தூக்காக தூக்கிவிடும். எந்த பாவத்தினாலும் ஈசன் அருள் பெறலாம். மனோபாவத்தில் பக்தி பாவத்தில் பலவிதமாக ஜனங்களுக்கிடையே வைத்திருப்பதில் அவரவர்களுக்கு ஏற்ற விதத்தில் போய் அதற்கு ஈஸ்வரன் எப்படி அனுகிரகிக்கிறானோ அப்படி பெற வேண்டியது. அவனையே நேராக நம்பி போகிறவர்களையும் அவன் ஒரே தூக்காக தூக்கி அனுகிரகிக்கிறான். அவனையும் ஆச்சாரியனையும் சமமாக பக்தி செய்கிறவனுக்கும் அப்படிப்பட்ட பரமானுகிரகம் பண்ணுகிறான். விளையாட்டாகத்தான் பாதி பண்ணுவது, குரு பக்தி பாதி பண்ணுவது போல காட்டி பண்ணுகிறான். அதாவது விளையாட்டாகத்தான் பாதி பண்ணுவது, குரு பாதி பண்ணுவது என்ற போல காட்டி பண்ணுகிறான். ஆச்சாரியன் ஒருவனே போதுமென்று பக்தி செய்கிறவனுக்கும் இத்தனை நாழி சொன்னது போல அவருடைய அந்தர்யாமியாக இருந்து கொண்டும் அவர் இவனுடைய பிகாஃபில் செய்யும் அநேக காரியங்களை மதித்து நிறைவேற்றி கொடுத்தும் பரமானுகிரகத்தை பண்ணுகிறான். இந்த 3வது பாவத்தை அனுபவமாக்கிக் கொள்வதற்கு யுக்தியாகவே இத்தனை நாழி விஸ்தாரம் பண்ணி சொன்னது. மற்ற 2 வித அனுபவங்களுக்கும் இது போலவே யுக்தி உண்டு. இன்றைக்கு என்னவோ தோன்றிற்று, இப்படியும் ஒரு பாவம் சாதனா மார்க்கம் குருவிடமே அனன்ய பக்தி பண்ணுவது என்று இருப்பதை எடுத்துச் சொல்லலாம் என்று. ஈஸ்வரனிடம் போக வழி மட்டும் காட்டுபவர் என்றோ, ஈஸ்வரன் மாதிரியே அவனுக்கு சமமாக இருப்பவர் என்றோ, நமக்கு இவரை விட்டு ஈஸ்வரன் கூட வேண்டியதில்லை என்றோ எதுவோ ஒரு விதத்தில் ஒரு குருவிடம் பக்தி வைத்து நல்லதை தெரிந்து கொண்டு நல்ல வழியில் போவதற்கு அவரவர்களும் தன்னாலான முயற்சியை பண்ண வேண்டியது. குருமுகமாக அறிவதின் சிறப்பு. நாமவே தெரிந்து கொள்வதை விட, அதாவது புஸ்தகம் படித்தும் ஸ்வய அனுபவங்களாலும் மட்டும் தெரிந்து கொள்வதை விட குருமுகமாக தெரிந்து கொள்வதில் என்ன சிறப்பு என்றால்,
நாமாக தெரிந்து கொள்ளும்போது இவ்வளவு படித்தோம், இப்பேற்பட்ட விஷயங்களை நம்முடைய அனுபவத்தாலே தெரிந்து கொண்டோம் என்று அகங்காரம் ஏற்பட இடம் இருக்கிறது. புஸ்தகப் படிப்பும் வேண்டியதுதான். குருவே புஸ்தகங்களிலிருந்தும் உபதேசிக்கிறார். இது இன்னம் படி என்று சொல்வார். அதே மாதிரி அல்லது அதை விடவும் ஸ்வய அனுபவத்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். குரு உபதேசமெல்லாம் சுவானுபூதியில் கொண்டு விடுவதற்கு தானே. ஆனால் அப்படி ஒரு பெரியவரின் துணை கைடன்ஸ் இல்லாமல் நாமாக படிப்பு அனுபவம் என்று போகும்போது, அதாவது தலையை தொட்டு காட்டி கனத்து போகிற அபாயம் இருக்கிறது. குரு என்று ஒரு பெரியவரை வரித்துவிட்டால் அவரிடம் அடங்கியிருப்பது சுசுரூஷை செய்வது என்று இருப்பதில் ஆத்மாவுக்கு மிகவும் ஆனீகரமான இந்த அகங்காரம் அப்படியே நசிக்க வசதி ஏற்படுகிறது. வெறும் புத்தி விருத்தியாய் மட்டும் எல்லாம் முடிந்து போய்விடாமல் அன்பு, தொண்டு ஆகியவற்றால் உள்ளம் பக்குவமாகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறதும் மூளை லெவலில் மட்டும் புரிகிறதுமான தத்துவங்கள் ஒரு அனுபவியின் மூலம் அவருடைய நிறைந்த அனுக்கிரக சிந்தையோடு உபதேசமாக வரும்போது ஜீவனுள்ள சக்தியாக நமக்குள் போய் நம்மையும் சத்திய அனுபவத்துக்கு அழைத்து கொண்டு போகிறது. அந்த பெரிய அனுபவம் தனக்கு ஏற்படுவதிலும் சிஷ்யன் அகங்காரப்பட முடியாது. ஏனென்றால் அகங்காரம் நாசமாகி ஆத்மா மாத்திரம் பிரகாசிப்பதுதான் அந்த அனுபவமே. அதற்கு குருவின் அனுகிரகம் ரொம்ப அவசியம். எல்லோரும் முடிந்த அளவு குரு பக்தி செய்வது ஸ்ரேயஸை அடைய வேண்டியது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.